22. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஒண்ணு மட்டும் நம்ம ஈக்குவலா வச்சுக்கலாம். சி வந்து நான் 25 வச்சுக்கிறேன். இப்போ நான் அதுலயே வந்து பி சி ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி போட்டு பாக்குறேன். அண்ட் தென் ஏ பி ஈக்குவலா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஏ டபுள் ஈக்குவல் பின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் சொல்லுங்க. ஏ டபுள் ஈக்குவல் டு பினா ஏ வந்து பிக்கு ஈக்குவல் இருக்கு சொல்லுங்க. இல்லைங்களே மேம். அப்புறம் நாங்க ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு என்ன சிஸ்டம்? தெரியுது மேடம். பாருங்க, ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் சேம் இதே எடுத்துக்கிறேன். நீங்க இது மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்க இதை கத்துக்கிட்டது இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப சி ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன். இப்ப கரெக்டா இருக்கு. ஈக்குவல் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. பாருங்க, இப்ப நான் இதுலயே வந்து லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். நீங்க இது இப்ப சி இஸ் லெஸ் தென் பின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன ரிட்டர்ன் ஆக சொல்லுங்க. சி இஸ் லெஸ் தென் பினா இல்லையே மேடம், அது எப்படி ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. அப்புறம் நமக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? see this 1 minute. பாருங்க, ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 1 minute. ஆக்சுவலி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சாரி இந்த இதுல இருக்கிற கம்பேர் பண்ணி பாக்குறீங்க இல்லையா, அதான் நீங்களே மல்டிபிள் டைம்ஸ் தான் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நான் அதுலயே பாருங்க, சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுக்கு. இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும் சொல்லுங்க. இப்போ வந்து இல்லையே, ஃபால்ஸ் தான் மேடம் வரும். நோ, இதெல்லாம் நீங்க பாத்துக்கப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அதாவது லெஸ் தென் இருக்கலாம் அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. இப்போ ஈக்குவல், இப்போ வந்து இதுக்கு என்ன கண்ணு லெஸ் தென் தான் ஓகே அல்லது அதுக்கு ஈக்குவலா இருந்தா ஓகேன்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவலா இருக்கு. அப்ப பாருங்க ட்ரூ. இதுவே சேம் நான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் நான் 3 வேல்யூஸ் எடுத்தேன், பட் நான் லாஸ்ட் 2 கண்டிஷன் தான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். இப்ப கிரேட்டர் தென் கொடுக்குறேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. இப்ப பாருங்க ஃபால்ஸ் தான், ஏன்னா கிரேட்டர் தென் இல்ல. அதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்ப என்ன வரும் சொல்லுங்க. கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம். ட்ரூ மேடம். நீ இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க என்கிட்ட கேட்கலாம், நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அது தப்பா இருந்தா கூட ஓகே இது என்னன்னு சொல்லி போட்டு கேளுங்க. அப்பதான் வந்து எனக்கு இதா இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க இத பண்றீங்கல்ல, இந்த சம் வந்து எதுல மேடம்? அதுலதான் பண்றீங்களா? போட்டோ ஸ்டுடியோல தான் பண்றீங்களா மேடம்? புரியல. இப்ப சம் எனக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறீங்கல்ல. ஆமா. இது எதுல போய் பண்றீங்க? போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு பைத்தான்ல போயிட்டு பண்றீங்களா? போட்டோ ஸ்டுடியோ அது விசுவல் ஸ்டுடியோ கோல மேம் சால்வ் பண்றேன். சாரி விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு நியூ ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபோல்டர்ல போயிட்டு நியூ ஃபைல் நியூ பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு சால்வ் பண்றேன். அந்த ரீசன்ட் ஃபைல்ல போயிட்டு அதுல நீங்க என்ன கொடுத்தீங்க மேடம்? ரீசன்ட் ஃபைல்ல தானே போனீங்க. அதுல என்ன கொடுத்தீங்க? இப்ப ஏற்கனவே நான் ஒரு நேம் கொடுத்து 1 கொடுத்து பைத்தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் என்ன கொடுக்கணும்? சேம் அதே ஓபன் பண்ணிக்கங்க, அது பிரச்சனை இல்ல. ஓபன் பண்ணிட்டு அதுல நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கங்க, தட்ஸ் ஆல். ஒரு என்ன ஃபைல்? நியூ ஃபைலா? ஆமா, அந்த ஃபோல்டர்ல நியூ பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கங்க. ஐ திங்க் 5 கிளாஸ் அடிச்சு ஒண்ணும் ஃபைல் கிரியேட் பண்றதே கேக்குறீங்க. சரிங்க மேடம். இல்ல மேடம், அது பண்ற ஒரு டைம் எனக்கு அது வெளியில வந்துருது, இல்லனா அந்த ஃபைல் இஸ் நாட் வேலிட்னு வருது. அதனால தான் கேக்குறேன். இட்ஸ் ஓகே. அது நீங்க இதுல சிஸ்டத்துல என்ன நீங்க என்ன சம்ம கொடுத்தீங்கல, இல்ல இப்ப இது வரைக்கும் பண்ணிருக்கீங்கல்ல, இது வந்து எதுல வருது?
இதுல தானே மேடம் வருது அது இந்த ஒரு நிமிஷம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சாரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தானே வருது இது எல்லாமே நீங்க பண்ணதெல்லாம். இது வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறது எல்லாமே ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் தான் வரும். ஆமாமா ரிலேஷன் ஆமா. லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்னன்னா அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணதுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இப்ப இந்த இந்த நம்பரையே வச்சு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல பண்ண முடியுங்களா? எஸ், பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அதுவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் கொஞ்சம் பண்ணி சொல்லி கொடுங்க மேடம். சேம் பர் அன்னைக்கு நான் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 4th டே கிளாஸா, அன்னைக்கு நான் நம்பர்ஸ் எடுத்துட்டு தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல இப்ப அதே நம்பரே வச்சு எனக்கு இது கொஞ்சம் புதுசா பண்றீங்களா மேம்? இது பழசுல போனா அது தலை வலிக்குது ஒரு மாதிரி. ஓகே மேம், சேம். ஓகே, நான் அந்த ஆல்ரெடி இருக்க வேலைஸ் தான் பாஸ் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். சேம் இதே நம்பரை வச்சு நான் சேம் ட்ரை பண்றேன். இப்ப அண்ட் ஆபரேஷன் என்ன சொல்லுங்க? அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுங்க அதை சொல்லுங்க. ஒரு இன்னொரு நம்பரும் சேம் பண்றதுங்களா மேடம்? கனெக்ட் பண்றதா? ஓ மேம், ஆல்ரெடி அதை நிறைய டைம் சொல்லிட்டேன். இப்ப அண்டுன்னா என்னன்னா, நான் அந்த தியரியே உங்களுக்கு அனுப்பினு இருப்பேன், நீங்க அதுவும் படிக்கலையா? இப்ப அண்டுன்னா என்னன்னா சேம் வேல்யூஸ் ஈக்குவல் இருந்தா நமக்கு ட்ரூவா ரிட்டர்ன் ஆகும். இப்ப இப்ப பி அண்ட் சி இருக்கு இல்லையா, நாங்க வந்து அது ட்ரூவான்னு சொல்லி செக் பண்றப்ப வந்து அது வந்து நமக்கு ட்ரூவா தான் இருக்கும். அது கண்டிஷன், நீங்க இப்ப 2 கண்டிஷன்ஸ் தரீங்கன்னா அது சேம் இருந்தா நமக்கு ட்ரூவா இருக்கு. இப்ப 2 கண்டிஷனுமே ட்ரூனா அதுல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டா கூட உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும். ஓஹோ, அதான் புரிஞ்சுதா? இல்ல அன்னைக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் கேக்கல. ஓகே, அது ஆர்னா என்னன்னா 2 கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டா இருந்தா கூட ஆர், ஓகேவா? ஓஹோ, நாட் என்னன்னா நீங்க ட்ரூ கொடுத்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் கொடுத்தா வந்து ட்ரூ, அப்படியே 0னா 1, 1னா 0ன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா கொடுக்கும், அதான் வந்து நாட். புரிஞ்சுதா மேம்? இப்ப இந்த சம்மல போடுங்க மேடம், அது இந்த நம்பர் வச்சு அப்படியே போடுங்க. ஓகே, சாரி. ஹோம்வொர்க் கொடுத்தா நீங்க என்ன போட சொல்றீங்க? இல்ல நான் கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிட்டு அப்புறம் நான் போடலாம்ல, தெரியாம போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. உசாரா இருக்கிறீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் வந்து என்ன கொடுத்தேன், a less than b ன்னு கொடுக்குறேன். இப்ப a less than b என்ன மீனிங் சொல்லுங்க? இப்ப இது எது போடுறீங்க மேடம்? லாஜிக்கல் ஆபரேட்டர் போடுறீங்களா இல்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் போடுறீங்களா மேம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் மேம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்னா அசைன்மென்ட்னா பிளஸ் ஆர் ஈக்குவல், பிளஸ் ஈக்குவல் வரும். லாஜிக்கல் அண்ட் ஆர் வரும். இதுல நம்ம லாஜிக்கல் வந்து ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து a less than b இருக்கு இல்லையா, அது ட்ரூ வரும் ஃபால்ஸ் வரும் சொல்லுங்க. a less than b ஃபால்ஸ். ஓகே, இங்க அண்ட் கொடுக்கிறேன். b double equal c. இங்க நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். இப்ப என்ன வர சொல்லுங்க? இப்ப நான் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸா கொடுத்துட்டு இருக்கேன், அனதர் கண்டிஷன் b double equal to c ன்னு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, இது ட்ரூவா இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லுங்க? ஒரு கண்டிஷன் இதுவா இருந்தாலும் அண்ட் யூஸ் பண்ணா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, இப்பதான் சொன்னேன். அண்ட் யூஸ் பண்ணா ஒரு கண்டிஷன் ராங்கா இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ்னு சொன்னீங்க. இப்ப என்ன அத வச்சு சொல்லுங்க. ஒரு கண்டிஷன் கரெக்டா இருந்தா கூட அது வந்து ஆர்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு கண்டிஷன் ராங்கா இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ் தான் சொன்னீங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க? ஃபால்ஸ் தான். ஓகே, நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். a greater than b இருக்குல்ல, ஒரு கண்டிஷன் ராங்கா இருக்குல்ல, அதனால ஃபால்ஸ்.
இங்க பாருங்க ஃபால்ஸ். நீங்க எனக்காட்டி கேக்குறது நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் அனலைஸ் பண்ணா இத நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணதுனால வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்ல சொல்ல போனா. ஓகே 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 மேடம். சேம் அதே வந்து சேம் இதே கண்டிஷனுக்கு வந்து நாங்க R கொடுக்குறேன். இப்ப வந்து நமக்கு ட்ரூ வேல்யூஸ் வரும். இப்ப வந்து ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ இருந்தா கூட போதிக்கும். ஆமா R வந்து நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க மேம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சொன்னீங்க இல்லையா? ஆமா ஓகே பாருங்க இப்ப 1/2 hour கட்டதுக்கு அடிச்சு 1 minute நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இஃப் கண்டிஷன் எல்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்க அந்த கண்டிஷன் வந்து கரெக்டா வந்து உங்களால எழுத முடியும். அதுவும் டேட்டா சயின்ஸ் இல்லையா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கே தான். நான் நிறைய ஃபார் லூப், இஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் வைல் லூப் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் இது பண்ணிக்கிறேன். நீங்க அந்த டேட்டாஸ் வந்து இது பண்ணா வேலிடேட் பண்ண இல்லையா? அப்ப வந்து நீங்க சேம் இது கண்டிஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நான் ஏன் இந்த பேசிக்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறேன்னா இதுல நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டாவே நீங்க அதுல இருந்து குட். ஓகேவா? அதுல நீங்க நல்லா அதை பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதை மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு கேளுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க டவுட் கேட்டா கண்டிப்பா நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஆக்சுவலி நீங்க உங்களுக்கு ஒன்னும் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணி அதை கரெக்டா சேவ் பண்ணவே உங்களால முடியல இல்லையா? கரெக்டா? ஆமா ஆமா எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு 3 கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா அதான் 3 கிளாஸ் எனக்கு டைரக்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். பண்ணும் போதெல்லாம் ஒண்ணு சார்ஜ் இருக்க மாட்டுது, இல்ல எனக்கு வேலை இருக்கு, ஐயோ கஷ்டமா தான் இருக்கு, நான் ஏன் சேர்ந்தேன். ஓகே மேம் இப்ப நான் இது பிஎன்சி வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். பாஸ் பர்சன்டே வந்துட்டு இருக்கு. ஓகே இப்ப நான் ஏ கூட ஒரு another 5 வந்து சம் பண்ணணும். நான் தனியா அதுக்குன்னு சரி ஒரு பீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி போடுறது வந்து எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இதை எப்படி அசைன் பண்ணி அது கூட ஒரு 5 வந்து அடிஷன் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஏ கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு 5 கொடுத்தா 5 கொடுத்தா அசைன் ஆயிக்கும். இப்ப அதான் நான் பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு அடிஷன் பண்ணணும்னா நம்ம தனித்தனி ஏ தனியா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இருப்போங்க, பி தனியா ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை ஏ பிளஸ் பி சம் பண்ணி சிஏ ரிட்டர்ன் பண்ணிருப்போங்க. கரெக்டா? இப்ப வந்து நான் அது ஏ கூட another 5 வந்து அடிஷன் பண்றேன். சீரிஸ் 50 வருது. பாத்தீங்களா? அவுட்புட் தெரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப ஏவோட ஃபைலையே ஆட் பண்றீங்களா? ஆமா ஆல்ரெடி ஆமா ஆல்ரெடி இருக்க 45 கூட நான் another 5 வந்து அடிஷன் பண்ண சொல்றது கூட அந்த ப்ரோக்ராம்க்கு பேசுறேன். நீங்க வந்து அது கூட ஒரு 5 மட்டும் அடிஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். சரி சரி. இப்ப நான் எனக்கு வந்து ஓகே எனக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணுச்சு. ஓகே இப்ப வந்து இத கமெண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் a plus 5 வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் அது எனக்கு வந்து இந்த a கிட்ட இருந்து another 5 வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப சேம் a கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். ஓகே நான் 6 கூட கொடுக்குறேன். ஓகேவா? சேம் 5 வேணாம் 6 கொடுக்குறேன். இப்ப அந்த 45ல இருந்து எனக்கு இந்த 6 வந்து மைனஸ் ஆகும். இப்ப வந்து நமக்கு என்ன வரும்? 39. ஓகே அதே வந்து அது கூட வந்து மல்டிப்ளை பண்றப்ப வந்து நான் ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஆஸ்டிக் இப்ப கொடுத்தா 45 6 இது பெருசா இருக்கு. உங்களுக்கு குட்டியா அந்த 45 நான் இது பண்ணிடுறேன். 15 கொடுத்துடுறேன். இப்ப நமக்கு என்ன வரும்? 90 கரெக்டா? எங்க விட போட்டீங்க? இப்ப ஏன் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நான் 15 கொடுத்துட்டு இருக்கேன். அதை கூட 6ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றேன். இப்ப வந்து பாருங்க 90 வருது. ஓகேவா? சப்போஸ் எனக்கு டிவைட் வேணும்னா இது கூட வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டு சீரிஸ் 2.5 இப்ப வந்து எனக்கு அந்த 15 6ஆல டிவைட் பண்ணா 2.5 வரும். அப்ப வந்து எப்படி? ஆமா 12 3 ஓகே 2.5 இருக்கு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு அந்த ஃப்ளோர் வேல்யூ தான் வேணும்னா
அதாவது ஃப்ளோர் வேல்யூனா நம்ம how many times வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் பண்ணா அந்த பாயிண்ட்ல இப்போ 2.5 இருக்கு இல்லையா, அதுல அந்த 2 என்றது வந்து ஃப்ளோர் வேல்யூ. அந்த டெசிமல் வேல்யூ சொல்லிட்டு கரெக்டா டெசிமல் வேல்யூ இல்லாத how many times வந்து நம்ம அதை வந்து டிவைட் பண்ணலாம். இப்ப வந்து அதுக்கு வந்து டபுள் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க 2 times ரிட்டர்ன் ஆகுது. இல்ல எனக்கு வந்து மாடியூல்ஸ் தான் வேணும், அதாவது வந்து ரிமைனிங் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது வேணும்னா இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன மேடம்? மாடல்ஸா? மாடியூல்ஸ், MODULES மாடியூல்ஸ் 3. எனக்குன்னா இந்த 15 6ஆல டிவைட் பண்றப்ப 3 வந்து ரிமைனிங் வேல்யூஸ் இருக்கு, அதாவது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டுட். எனக்கு ஏன் மேம் அந்த இடத்துல ரன்னே வர மாட்டேங்குது? உங்களுக்கு ரன்னிங் கரெக்டா வருது இல்ல? ஆக்சுவலி நீங்க பைத்தான் ஃபைல் தப்பா சேவ் பண்ணிருப்பீங்க. அதான் போல இருக்கு. .py வச்சு சேவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் பண்ணேன். இட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்களா, அவுட்டர்ல இருக்கீங்களா? எதுல மேடம்? இப்போ நீங்க இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல அந்த ஃபோல்டருக்குள்ள இப்ப என்னோட சிஸ்டம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஆமா. இதுல இது மாதிரி இது பிளஸ் இது இருக்கா? இந்த மாதிரி எனக்கு வரலீங்களே. இட்ஸ் ஓகே. அங்க ஃபைல் போயிட்டு ஃபைல்ல ஓபன் போயிட்டு ஓபன் ஃபோல்டர். ஓபன் ஃபோல்டர் கொடுத்தேன். ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண ஏதாவது ஃபோல்டர் இருக்கா? அதுல போயிட்டு இங்க ஃபைல் கொடு, ஓபன் ஃபோல்டர். அத ஃபைல கொடு, ஓபன் ஃபோல்டர். ஓபன் ஃபோல்டர். அதுல வந்து ஓபன் ஃபோல்டர் கொடுத்தனா பைத்தான் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய வருது, ஒன் டிரைவ் அந்த மாதிரிலாம் வருது மேடம். பைத்தான் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கா மேம்? இருக்கு, அது கொடு. அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண பிறகு நியூ ஃபைல், நியூ ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் 2 அப்படின்னு வருது. ஓகேவா? அந்த இதுக்குள்ள இப்படி இந்த மாதிரி சிம்பிள் இருக்க பாருங்க. எந்த மாதிரி மேடம்? இந்த பாருங்க, இது மாதிரி இருக்க பாருங்க. எங்க மேடம் உங்க கர்சர் தெரியலையே. இங்க பாருங்க, இது மாதிரி இருக்கா? 3 எது இந்த டபுளுங்களா அந்த மாதிரி இருக்கு எனக்கு. 1 minute மேம். பாக்ஸா? பாக்ஸ் மாதிரி தான் மேடம் இருக்கு. பாக்ஸ்ல ஒரு 4 கோடு வருது. பாக்ஸ்ல 4 கோடு வருதா? ஓகே மேம். பாக்ஸ் நியூ ஃபைல் இருக்க பாருங்க. நியூ ஃபைல், ஃபோல்டர், நியூ ஃபைல் இருக்கு பாருங்க. நியூ ஃபோல்டர் தான் இருக்கு. திஸ் ஒன் இருக்கா? இருக்கு. இட்ஸ் ஓகே மேம். இங்க இதுல போயிட்டு இது கிளிக் பண்ணுங்க. அது தெரியுது. அந்த டபுள் டூன் இருக்கீங்களா? புரியல. அந்த டூன் இருக்குங்களா, 2 பாக்ஸ் மாதிரி, அதுல கிளிக் பண்ண சொல்றீங்களா மேம்? யா 2 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பேர் வந்து பைத்தான் ஃபைல், நியூ ஃபைல் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நியூ ஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. எனக்கு நியூ ஃபைலே வரல. ரெண்டுமே நியூ ஃபோல்டர் தான் வருது. அதுல நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், என்ன ஒரு நேம் போட்டு. அந்த ஃபைல் தான் இருக்கு. நியூ ஃபைல .p1 நான் போட்டிருக்கேன், அதான் இருக்கு. எப்படி உங்க சிஸ்டம் அது போட்டு எடுத்து அனுப்புங்க மேம். போட்டு எடுத்து அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா?